இந்த அமர்வில் நம்மோடு இணைகிறார்கள். திரு ராஜன், நீங்க வாக்குப்பதிவு சதவீதம் குறித்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தீங்க, அது தொடரலாம். இல்லை, இந்த வாக்குப்பதிவு குறைவு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் வாக்குப்பதிவு இன்னும் அதிகமாக இருந்திருக்கும். காரணம் தொழில்நுட்ப சார்ந்த கோளாறுகள். நிறைய இடங்களில் மின்னணு வாக்குப்பதிவு வந்தவர்கள் சரியாக வேலை செய்யலை. அது இல்லாமல் பூத் ஸ்லிப் இல்லை. இந்த மாதிரியான டெக்னிக்கல் விஷயங்களால தான் வாக்குப்பதிவு இல்லைன்னா 25க்கு குறையாமல் வந்திருக்கும். இல்லை, அரங்கத்தில் இருக்கிற நம்ம நண்பரே சொல்கிறாரு, 7 மணிக்கு போனவர் 7:45 தான் வாக்குப்பதிவு செஞ்சுருக்காரு. இவ்வளோ பெரிய தேர்தல் நடக்கிறதுல முன்னேற்பாடுகள் சரியாக இல்லைங்கிறது தான் இது காட்டுது. குறிப்பாக நாம் எடுத்துக்கிட்டோம்னா ஏடிஎம் போகிறோம். இவ்வளோ பெரிய நாட்டில் எந்த ஏடிஎம்லையும் பணம் எடுக்க முடியுது. ஏன் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் மட்டும் இவ்வளோ தூரம் தேர்தலுக்கு இவ்வளோ முன்னேற்பாடு செய்தோம், ஏன் நிறைய இடங்களில் வேலை செய்யாம? சத்யபிரதா சாகு சொல்லும்போது சொல்றாரு, 1% குறைவான அளவுல தான் இந்த பழுது பிரச்சனை அப்படிங்கிறது, அதையும் உடனடியாக சரி செய்யக்கூடிய அளவில் ஏற்பாடுகள் இருக்கு. சாகு சொல்றது பெருவாரியாக கரெக்ட் தான். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 5,84,00,000 வாக்காளர்கள் வாக்களிக்கிற ஒரு பிரம்மாண்டமான தேர்தல். இதுல வாக்குப்பதிவு அப்படின்றது சில இடங்களில் எந்திர கோளாறு இருக்குதுன்னு எடுத்துக்கிட்டீங்கனாலும் மொத்த புள்ளி விவரம்னு எடுத்தீங்கன்னா அது 1% 0.5% கீழே தான் இருக்கும். இப்போ இந்த தேர்தல் அப்படின்றது பல வகைகளில் நினைவு கூறக்கூடிய ஒரு தேர்தலாக நான் பார்க்குறேன். எப்படின்னா, ஒரு 5 முனை போட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று தமிழ்நாட்டில் இப்போ இருக்குது. முதல் போட்டி அப்படின்றது அதிமுக அணி, திமுக அணி அப்படின்றது 2 அணிகள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அது ஒரு 3வது அணி. கமல்ஹாசன், சீமான் போன்றவர்கள் 4, 5. ஸோ 5 முனை போட்டி, 5 இடங்களிலும் வேட்பாளர்கள் சீரியஸாக ஓட்டு கேட்குற ஒரு தன்மையை இந்த தேர்தலில் பார்த்தோம். பொதுவாக கமல்ஹாசன் எவ்வளோ ஓட்டு வாங்குறாரு, எவ்வளோ வாங்காமல் போகிறாரு அப்படின்றது வேற. ஆனால் களத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் ஏதோ அவங்களுடைய சக்திக்கு ஏற்ப வேலை செய்துட்டு இருக்கிறாங்க. யாரோட ஓட்ட பிரிப்பாங்க, யாரும் அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இன்னொன்று, இந்த தேர்தல் பல வகைகளில் நினைவு கூறப்படும் அப்படின்றது எதற்காகனா, இது ஒரு தமிழ்நாட்டில் கடந்த 25 ஆண்டுகளில் இல்லாத ஒரு தேர்தல். கருணாநிதி, ஜெயலலிதா என்கிற 2 ஆளுமைகள் இல்லாத தேர்தல், முதல் தேர்தல் களம் இது. கூட்டுறவு தேர்தல் நடத்தணும்னு முதலமைச்சர் சொல்லலாம், அல்லது இன்னொன்று சாரணர் தேர்தல் நடத்தணும்னு இன்னொருத்தவங்க சொல்லலாம். பட் கூட்டுறவு சாரணர் தேர்தலாக சின்ன சின்ன தேர்தல்கள். இது ஒரு மக்கள் மிகப்பெரிய அளவில் கோடிக்கணக்கானவர்கள் வாக்களிக்கிற பிரம்மாண்டமான தேர்தல் அப்படின்றது இந்த 2 ஆளுமைகள், அவங்களுடைய அரசியல் வியூகங்கள், அவங்களுடைய அரசியல் அனுபவம், அவங்களுடைய அரசியல் பிரச்சாரம், இதெல்லாம் இல்லாத ஒரு முதல் தேர்தல் அப்படின்னு ஒன்று பார்க்கலாம். இன்னொரு வகையில் இது பார்த்தீங்கன்னு சொன்னால், மிகப்பெரிய அளவில் பணப்புழக்கம் இருக்கிற ஒரு தேர்தல். தமிழ்நாட்டுக்கு தேர்தலில் ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதுன்றது புதுசு இல்லை. பல தேர்தலில் 10-15 ஆண்டுகளாக 3 தேர்தலாகவே இது சின்னதாகவும் பரவலாகவும் நடந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். கடந்த தேர்தலில் 640 கோடி கொடுத்தாங்கன்னு சொல்லி ஒரு ஐடி ரிப்போர்ட் இப்போ அண்மை காலமாக பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த தேர்தலை எப்படி பார்க்குறோம்னா, 3 முக்கிய அணிகளிலும் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலானோர் கோடீஸ்வர வேட்பாளர்களும் செலவு செய்கிறாங்க, கட்சியும் செலவு செய்கிறது அப்படின்னு மும்முனை தாக்குதல், மும்மாறி பெய்கிறது மாதிரி மும்முனையில் பணம் பொழிந்த ஒரு தேர்தல் அப்படின்றதும் இது ஒரு முக்கியமான ஒரு அம்சம். இந்த தேர்தல் அந்த முக்கியமான ஒரு அம்சம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில தேர்தல் ஆணையம் ஒரு சில தொகுதிகளை மட்டும் குறிப்பிட்டு சொல்வது, குறிப்பாக வேலூர் தொகுதியில மட்டும்தான் அந்த மாதிரியான ஒரு பணப்புழக்கம் இருந்தது, அதன் காரணமாகத்தான் தேர்தல் ரத்து அப்படிங்கிற மாதிரியான முடிவுகளை தேர்தல் ஆணையத்தின் பார்வையில் நின்று பார்க்கிற போது அது சரியான ஒன்றாக இருக்கிறதா? இல்லை, தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கை அப்படின்றது விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. இது எப்படின்னு சொன்னால், முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு அமைப்புகள் மீதான நம்பிக்கை இழப்பு அப்படின்றது ஒரு பக்கம். நம்பிக்கை இழப்புன்றது கடுமையான சொல். இன்னொன்று, அந்த அமைப்புகளுக்குன்ற இந்த தனித்தன்மைகள் மங்கி வருதோ அப்படின்னு சந்தேகிக்கிற அளவுக்கான ஒரு சூழல் இருக்குது. விமர்சனங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த தேர்தல் ஆணையம் தான் முதல் விமர்சனத்துக்கு ஆளாகி இருக்கிறது. தேர்தல் ஆணையத்தை உச்சநீதிமன்றம் பார்த்து கேள்வி கேட்குது. நீங்கள் ஏன் ஒரே ஒரு விவிபிடியை மட்டும் எடுத்து பார்க்குறீங்க? வாக்களித்ததற்கான அத்தாட்சியில் ஒரு ஒப்புகை சீட்டை பட்டனில் இருக்கிற ஓட்டும், குறிப்பாக ஏ அப்படின்ற ஒரு சின்னத்திற்கு எவ்வளோ வாக்கு விழுந்தது, பின்ற சின்னத்திற்கு எவ்வளோ வாக்கு விழுந்தது அப்படின்றது சரிபார்க்கிறதுக்கு அந்த அச்சிடப்பட்ட பிரிண்ட்டும் வருது. இப்போது அது மொத்த பாராளுமன்ற தொகுதிக்கு, நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரே ஒன்றை மட்டும்தான் என்றாங்க. அதை எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும், அது கூடுதலாக ஒரு நம்பகத்தன்மையை மேலும் அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அந்த கேள்வியை கோரிக்கையை முன்வைக்கிறாங்க.
அதை தேர்தல் ஆணையம் எதிர்கொண்ட விதத்தில் தொடங்கி அது லேட் ஆகிடும் என்றது. ஏன் லேட் ஆனால் என்ன அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கேட்குறாங்க. இப்போ இன்றைக்கி நம்ம ஓட்டு போட்டுடுறோம், 35 நாள் கழித்து தான் நமக்கு முடிவு வரப்போகுது. 35 நாள் காத்திருக்கிற மக்கள் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கூடுதலாக இருந்தால் காத்திருக்காமல் போயிடுவாங்களா? தன்னுடைய ஒன்றின் மீது ஒரு எதிர்க்கட்சிகள் அப்படின்றவங்க யாரோ ஒருத்தங்க இல்லை, அவங்களும் நம்ம வாக்காளர்களில் ஒரு செக்ஷனை பிரதிபலிக்கிறவங்க. அவங்கள்ட்ட நம்பகத்தன்மையை அதிகப்படுத்த வேண்டிய கடமை என்று தேர்தல் ஆணையத்துக்கு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்து, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியன் எக்ஸ்பிரஸ், டெக்கன் கிரானிக்கல், டெக்கன் ஹெரால்டு பல ஆங்கில பத்திரிகைகளில் தேர்தல் ஆணையம் பாரபட்சமின்றி நடந்து கொள்ள வேண்டும், இன்னும் கடுமையாக நடந்து கொள்ளணும் அப்படின்னு ஆணையத்தின் மீது விமர்சனம் வந்த ஒரு முதல் தேர்தலாகவும் நான் பார்க்கிறேன். இது கடமை அப்படின்னு சொல்ற அதே நேரத்தில் அவர்களுக்கு இருக்கிற ஒரு சவால் அப்படின்னு நம்ம அதை பார்க்கணும். இல்ல இவ்வளவு பெரிய தேர்தலை இவ்வளவு பணியாளர்கள், தேர்தல் அலுவலர்களை, பணியாளர்களை கொண்டு நடத்தும் போது நிறைய சவால்கள் இருக்கிறது. அந்த சவால்களையும் தேர்தல் ஆணையம் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். இல்லை, 2 பாயிண்ட் இருக்கு அதில். நீங்கள் சொல்றது கல்வன் பெரிதா காப்பான் பெரிதான்றது மாதிரி கட்சிகள் ஒத்துழைக்கிறது இல்லை. இந்த இவ்வளவு விதிமீறல்கள் இருக்கு, கடுமையாக நடவடிக்கை எடுங்க, பாரபட்சம் காக்காதீங்கன்னு பொதுமக்கள் கேட்கலாம். ஆனால் மீறக்கூடியவர்கள் யார்? தேர்தல் அதிகாரிகளாக மீறுறாங்க, கட்சிகள் தான் மீறுகின்றன. யாருக்கு எங்கே வலிமை இருக்கோ, யார் எங்கே அதிகாரத்தில் இருக்கிறாங்களோ அவங்க தான் மீறுறாங்க. ஸோ அவங்க தாமாக முன் திருந்துறதுக்கு தயாராக இல்லை. தேர்தல் ஆணையம்ன்றது ஒரு தனித்த அமைப்பாக இல்லை. ஏதோ இருக்கிற தேர்தல் அதிகாரிகளை, மற்ற அதிகாரிகளை வேலைக்கு எடுத்துக்கிட்டு அந்த டெம்பரரியாக ஒரு 3 வாரத்துக்கு மட்டும்தான் தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் பணியாற்றக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது. இதனால தேர்தல் ஆணையம் எங்களுடைய கைகள், தேர்தல் ஆணையம் எங்களுக்கு போதுமான அதிகாரம் இல்லைன்னு சொல்ல முடியாது. தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரம் வானளாவிய அதிகாரம். தேர்தல் ஆணையத்தை கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன அப்படின்னு அவங்க சொல்ல முடியாது. அவங்களுடைய கைகளை யாரும் கட்டல. தேர்தல் ஆணையம் பாரபட்சம் இல்லாமல் நடந்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை தான் பரவலாக இருந்துட்டு இருக்கு. ஆனால் கட்சிகளுக்கு இது சொல்ற தார்மீக உரிமை இருக்கா அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். ஏன்னா சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ அவங்கவுங்க சக்திக்கேற்ப செலவு செய்கிறாங்க, அவங்கவுங்க சக்திக்கேற்ப விதிமுறைகளை மீறுறாங்க. இதில் நான் குபேந்திரன் நம்மளோட விருந்தினர் இருக்கார், அவரோடு நம்ம உரையாடலாம். 5 அரசியல் தலைவர்கள் இன்னைக்கு இந்த தேர்தல் களத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் முக்கியமாக இருக்கிறாங்க. டெல்லியில் நரேந்திர மோடி, ராகுல் காந்தி. அதற்கடுத்த தலைவர்கள் எடுத்துட்டோம்னா அகில இந்திய அளவில் மம்தா பானர்ஜியில் ஆரம்பித்து மாயாவதி, அகிலேஷ் யாதவ், நவீன், சந்திரபாபு நாயுடு, ஜெகன்மோகன் ரெட்டி, தேவகவுடா, சந்திரசேகர் ராவ், தமிழ்நாட்டில் மு.க. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, அந்த பக்கம் பினராயி விஜயன், மகாராஷ்டிராவில் சரத்பவார், சிவசேனா, லாலு பிரசாத்தினுடைய மகன் தேஜஸ்வி யாதவ், இப்படி பல தலைவர்களுடைய, மாநில தலைவர்களோட டாமினன்ஸ் இருக்கிற ஒரு தேர்தலாக அகில இந்திய களம். ஆனால் தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் அப்படின்ற 2 ஆளுமைகள் ஒரு பக்கம், இந்த பக்கம் மு.க. ஸ்டாலின் 3, தினகரன், கமல்ஹாசன். இந்த 5 அரசியல் தலைவர்களுடைய எதிர்காலத்தை, அவங்களுடைய லீடர்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான தேர்தல். அடுத்த 10 ஆண்டுகளுக்கு அவங்களுடைய அரசியல் தலைமை நாங்கள் என்கிட்ட இந்த செல்வாக்கு இருக்குன்னு அவங்க காட்டுறதுக்கான ஒரு தேர்தல். இது பெட் அப்படின்னா இந்த 5 பேரோட ஃபியூச்சருக்கான பெட். மக்கள் தங்கள் தலைமையை தேர்ந்தெடுக்கிறாங்கன்றது ஒரு பக்கம். இந்த 5 பேரும் முக்கியமான களமாக இதில் இருக்கிறாங்க. இதை எப்படி நீங்கள் மதிப்பிடுறீங்க? உண்மையிலே இந்த தேர்தல் இதுவரை நான் கண்டிராத ஒரு தேர்தல். ஏன்னா இந்த முறை தேர்தல் ஆணையத்துக்கு சப்ஜெக்ட்டுக்கு முதல்ல சொல்லிடுறேன். ரொம்ப ஏற்பாடுகள் பற்றி நம்ம முதல்ல பேசணும். இதில் ஏற்பாடுகள் மிக குறைவான ஏற்பாடுகள் தான். ஏன்னா இந்த முறை ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லையும் நான் துபாயிலேருந்து வரேன், அட்லாண்டிலேருந்து வரேன்னு சொல்லி ஃபோட்டோவோடு போட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட மக்கள் இங்கே ஓட்டளிக்க ஆர்வமுடைய காட்சி இந்த தேர்தலாம் பார்க்க முடியுது. இதுக்கு முன்னாடி எந்த தேர்தலையும் பார்க்கல. ஸோ அப்படி இருக்கும்போது தேர்தல் ஆணையம் இன்னும் கொஞ்சம் விரிவான ஏற்பாடுகளை செய்திருக்கலாம், இன்னும் சிறப்பான ஏற்பாடு செய்திருக்கலாம். 1. 2வது, இந்த முறை தமிழ்நாட்டில் இந்த 5 முனை போட்டின்னு சொன்னீங்க. மக்கள் பணம் கடுமையாக விளையாடி இருக்கு. அதையெல்லாம் தாண்டி கடந்து மக்கள் வாக்களிக்க போகிறார்கள். அதுதான் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை தூண்டி இருக்குது. ரைட், நல்ல பாயிண்ட்டை சொல்றாரு ராஜன். அதாவது பணம் கடுமையாக விளையாடி இருக்கு, மக்கள்கிட்ட பெரும் எதிர்பார்ப்பு இருக்கு. அதாவது நான் அமெரிக்காவிலேருந்து தேர்தலில் வாக்களிக்க வர்றேன், நான் துபாயிலிருந்து வர்றேன் அப்படின்லாம் ஒரு ஓட்டர் அவேர்னஸ். ஒரு பக்கம் பார்த்தா நம்ம யார் ஆண்டா என்ன, எனக்கு என்ன இருக்கு அப்படின்ற
புரிதல்ல இருந்து விலகி என்னோட என்னுடைய பங்களிப்பு ஜனநாயக கடமையை நான் ஆற்றுகிறேன் ஆற்றேன் அந்த ஒரு மனநிலை மக்கள்கிட்ட குறிப்பா இளைஞர்கள்ட்ட வந்திருக்கு. மேலோங்கி வர்றதுன்றது ஒரு பாராட்டத்தக்க ஒரு அம்சம். ஒரு பார்ட்டிசிபேட்டரி டெமோக்ரஸியில அது முக்கியம். ஆமா. அதுக்கு ஈடான ஒரு ஏற்பாடுகளை செய்யலன்றாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா தமிழ்நாட்டில் எடுத்துட்டீங்கன்னா 67,720 வாக்குச்சாவடி மையங்கள் இருக்கு. இந்த மின்னணு இயந்திரம் தாமதமா செலவு பண்ணது அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 67,720ல ஒரு 720 கூட இருக்காது ஒப்பீட்டு அளவில் பார்த்தோம்னா. அதை விட குறைவாகத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் டெக்னிக்கல் ஸ்நாக்ஸ் சரி பண்ணிடுவாங்க. இது கடந்த தேர்தல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அலை வீசிய ஒரு தேர்தல். ஆமா, போன தேர்தல் வந்து மோடி அலை, திருத்தணிக்கு மேல காஷ்மீர் வரையிலும் மோடி அலை வீசின தேர்தல். தமிழ்நாட்டில் திருத்தணியில் அது அரெஸ்ட் ஆச்சு. அங்கே இருந்து கீழே வந்து ஜெயலலிதா அலை, லேடி அலை, அங்கே மோடி அலை, கீழே லேடி அலை வீசின தேர்தல். இந்த தேர்தல் அப்படின்றது அலை வீசும் தேர்தலா, அலையே இல்லாத தேர்தலா? எப்படி நீங்க இந்த பரப்புரையை பார்க்கிறீங்க? பரப்புரையிலையும் சரி, தேர்தல் களத்திலையும் சரி, பெரிய அளவில் அலை வீசின மாதிரி தெரியல. அதான் அலைங்கிறது வந்து இல்லையோ அப்படிங்கிற ஒரு இல்லை, ரொம்ப உள்ளீடா, ரொம்ப வெளியே தெரியாத மாதிரியான ஒரு இது இருந்தது. சைலண்ட் வேவா? ஏன்னா ஓட்டிங் பர்சன்டேஜ் காலையிலேயே ஓரளவு கணிசமான அளவு வந்து இருக்கிறது வந்து ஒரு அலை சைலண்ட் வேவ் இருக்குங்கிறத இண்டிகேட் பண்ற மாதிரி தான் பார்க்க வேண்டியிருக்கு. சைலண்ட் வேவ் அப்படின்னு சொல்ற அதே நேரத்துல ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கறது தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் முன் வச்சிட்டு இருந்தாங்க. மத்திய அரசு மீதும் மாநில அரசு மீதும் இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி, அந்த எதிர்ப்பு மனநிலை அப்படிங்கிறது தான் எதிர்க்கட்சிகள் அறுவடை செய்ய வேண்டும் அப்படிங்கறதுல அவங்க முன்வைத்த பிரதானமான பிரச்சாரமாக இருந்தது. அந்த சைலண்ட் வேவ் அப்படிங்கிறதுக்குள்ளாக நாம அந்த எதிர்ப்பு மனோநிலையை உள்ளாக்க பார்க்கலாமா? அது உள்ள இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பா எடுத்துக்கலாம். இந்த சைலண்ட் வேவ்ங்கிறது அதாவது மக்கள் அரசியலிருந்து ரொம்ப ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்றதுல இருந்து கொஞ்சம் அந்நியப்பட்டு போறது. இதை எப்ப பார்த்தோம்னா கருணாநிதியோட மிட்நைட் அரெஸ்ட் இருக்கு இல்லையா, அப்போ வந்து பெரிய அளவுல யாரும் வந்து சாலையில இறங்கியோ அந்த அளவுக்கு போராட்டம்லாம் பெரிய அளவுல நடக்கல. ஆனா அடுத்த தேர்தல்ல அதுக்கான ஒரு இம்பாக்டை நம்ம பார்த்தோம். ஆனா இந்த தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம்னாக்க தமிழகம் பல போராட்டங்களை சந்திச்சது. ஆனா போராட்டங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து வாக்கா மாறுமாங்கிறது வந்து சந்தேகம்தான். ஏன்னா தேர்தலில் வந்து தங்களோட பொலிட்டிக்கல் சாய்ஸ் தான் வைக்கிறாங்க. பணம் வாங்கினாலும் சரி வாங்கலனாலும் சரி, என்ன பொலிட்டிக்கல் சாய்ஸ் தான், அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதனால தான் இவனும் சொன்னாரு, பணம் வாங்கியிருந்தாலும் நிறைய பேர் ஓட்டு போட வராங்க, வாங்கலனாலும் ஓட்டு போட வராங்க. அலை தெரியல, சைலண்ட் தெரியலன்றது இன்னைக்கு பாத்தீங்கன்னா தேர்தல் கமிஷன் போட்ட கட்டுப்பாடால வெளியே தெரியல. ஆனா இன்னைக்கு உணர்வுபூர்வமா உணர வேண்டிய இடம் கோயம்பேடு, பெருங்களத்தூர். போய் பாருங்க, போலீசார் பூத்துகளில் போய் வாக்குப்பதிவை பாதுகாக்கிற வேலையை விட்டுட்டு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல போய் தடியடி நடத்தி மக்களை பஸ்ல ஏற்றி அனுப்புற அளவு கூட்டம் இன்னைக்கு காலையில 9 மணி வரை பெருங்களத்தூர்ல. இல்ல இது ஒரு குறுக்கீடுக்கு மன்னிக்கணும் ராஜன், இது வந்து ஓட்டு போடுறதுக்கு இவ்வளவு வேகமா போறாங்க. தடியடி இது பண்ணாலும் அந்த இடையூரை தாண்டி பஸ்ல நின்று 3 மணி நேரம் காத்திருந்தனாலும் போறாங்க அப்படின்னா, பொதுவா ஒரு ஆட்சிக்கு ஆதரவாக ஓட்டு போடுறதுக்கு அவ்வளவு வேகமா போவாங்களா? ஆட்சியின் மீதான வெறுப்புல அதற்கு எதிராக ஓட்டு போடுறப்ப இந்த வேகம் வருமா? பொதுவான ட்ரெண்ட்ன்றது எப்படி? ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங் பொது புத்தியில இருக்கிறது. இதுவரைக்கும் சொல்லப்பட்டது, ஆட்சிக்கு எதிராக வாக்களிப்பவர்கள் தான் விரைந்து சென்று வாக்களிப்பார்கள். வாக்கு சதவீதம் ஏறுகிறது என்றால் பெரும்பாலும் எல்லாரோட கணிப்பும் ஆட்சிக்கு எதிராக இருக்குங்கிறது. முதல் 2 மணி நேரம் 3 மணி நேரத்துல பெரிய ஒரு நீண்ட வரிசையில கூட்டம் இருந்ததுன்னா அது ஆட்சிக்கு எதிரானதுன்னு எப்படி சொல்றீங்க? எல்லா தேர்தல்லையுமே கட்சிக்காரங்க இருக்காங்க. அது திமுக அனுதாபிகளா இருக்கலாம், அதிமுக கூட்டணியின் அனுதாபிகளா இருக்கலாம், அம்மா மக்கள் கூட்டணியினோட அனுதாபிகளா இருக்கலாம், அல்லது சீமான் கமல்ஹாசனோட அனுதாபிகளா ஆதரவாளர்களா இருக்கலாம். அவங்க எல்லாருமே வந்து நம்ம முதல்ல போய் போடணும் அப்படின்ற எண்ணம் எல்லா கட்சிக்காரங்களுக்கும் இருக்கும்ல. எல்லா கட்சிக்காரர்களுக்கும் இருக்கும். முன்ன போல வாக்கு சீட்டுல போடுறதை விட இப்போதைக்கு வந்து கள்ள ஓட்டுங்கிறது வெகுவா குறைஞ்சிருக்கு. ராஜன், நம்ம தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்னதாக சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு பிரகாஷ் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலை காட்சிகள். கேம்பஸ்குள்ள வந்தவங்களுக்கு அந்த வரிசை எண்கள் கொடுக்கப்பட்டு எல்லாத்துக்கும் ஓட்டு போட